Hello everyone, welcome to Chandru Max. Okay, so SSC crash course பார்த்துட்ருக்கோம். இது வந்து ரீசெண்டாக கேட்ட கொஷின்ஸோட கலெக்ஷன். ஓகேவா, இந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்ருப்பீங்க. ஸோ இப்போ அந்த வரிசையில் நம்ம ரேஷியோ டாப்பிக்குள்ளே போயிடலாம். ரேஷியோ டாப்பிக்கில் இருக்க சம்ஸ் ரொம்பவே வந்து பெரிய கஷ்டமெல்லாம் இருக்காது. ஏதாவது 1-2 கொஷின்ஸ் தான் வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். சரியா? ஸோ ரீசெண்டான கொஷின்ஸ், பேசிக் கொஷின்ஸாக இருந்தாலும் நம்ம பார்த்துடலாம். அது போக உள்ள ஏதாவது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற கொஷின்ஸையும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ கண்டினியூவாக பார்த்துட்டே இருங்க. கண்டிப்பாக நீங்கள் டயர் 1 போகிறதுக்குள்ளே வந்து எல்லா டாப்பிக்கோட ரீசன்ட் கொஷின்ஸும் வந்து இந்த கிராஷ் கோர்ஸில் டிஸ்கஸ் பண்ணப்படும். ஓகேவா? ஸோ தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே நம்ம போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின். ஓகே, the ratio of the monthly incomes of A and B is 11:13 and the ratio of the expenditures is 9:11. If both of them manage to save rupees 4,000 per month, then find the difference in their income. ஸோ இது இன்கம் எக்ஸ்பெண்டிச்சரை பேஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ் வந்திருக்கு இல்லையா? இன்கம் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் சேவிங்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி ஏகப்பட்ட கொஷின்ஸ் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் கேட்டுருந்துருக்காங்க. ஸோ இப்போ 2 பேர் இருக்காங்க, 2 பேரோட இன்கம், எக்ஸ்பெண்டிச்சர், சேவிங்ஸு. ஓகேவா? இப்போ ஏபின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏயோட இன்கம் வந்து 11 இருக்குது, பியோட இன்கம் வந்து 13 இருக்குது. ரேஷியோ ஆஃப் தர் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 9 இருக்குது, இவங்க வந்து 11 இருக்குது. ஓகே, ரியல் வேல்யூ ஒன்றா இருந்திருக்கும். இது வந்து எக்ஸாக இருந்திருக்கும், இதுவும் எக்ஸாக இருந்திருக்கும். இது சம்திங் ஒய்யாக இருந்திருக்கும், இது ஒய்யாக இருந்திருக்கணும். சரியா? சேவிங்ஸ் வந்து 2 பேருமே போத் ஆஃப் தம் மேனேஜ் டு சேவ் 4,000 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நமக்கு என்ன தெரியும்? சேவிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர். இன்கம்லேருந்து எக்ஸ்பெண்டிச்சரை கழிச்சிட்டோம்னா சேவிங்ஸ்ன்னு தெரியும். ஸோ இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் தான் வந்து சேவிங்ஸ். 2 பேருமே 4,000 சேவ் பண்ணுறதுனால நம்ம இந்த ஈக்குவேஷனை டைரெக்டாகவே அப்படி போடலாம். 11x மைனஸ் 9yங்கிறது ஏயோடைய சேவிங்ஸ். இது இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 13x மைனஸ் 11y. ஓகேவா? ஸோ இதில் இருந்து என்ன வரும்? 2y இஸ் ஈக்குவல் டு 2xன்னு வரும். எக்ஸோட வேல்யூ வந்து ஒய்க்கு ஈக்குவல்னு கண்டுபிடிச்சாச்சு. எக்ஸோட வேல்யூ வந்து ஒய்க்கு ஈக்குவல்னால் இந்த வேல்யூவை நம்ம லிட்ரலாகவே எடுத்துக்கலாம். ஓகேவா? அதாவது 11:13னா 9:11. 11 மைனஸ் 9 தான் வந்து சேவிங்ஸ், அதாவது அந்த 2 பார்ட். ஸோ அந்த 2 பார்ட் தான் வந்து அந்த 4,000 rupees. அப்படின்னா எனக்கு கேட்குறது என்னது? ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் இன் தேர் இன்கம். டிஃப்ரென்ஸ் இன் தேர் இன்கம் வந்து என்னது? 13 மைனஸ் 11. ஓகேவா? 13 மைனஸ் 11ங்கிறது அதுவும் வந்து 2 தான். ஸோ 2 பார்ட் தான் 4,000 தெரிஞ்சிச்சுல. ஸோ டிஃப்ரென்ஸ் இன் தேர் இன்கமும் வந்து 4,000 தான் இருக்க முடியும். ஓகேவா? இது எதனால் அப்படின்னா இந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு நம்ம சொல்கிறோம். இந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ வந்து நமக்கு டிஃப்ரென்ஸ் இந்த இன்கம் வந்து என்னது? 13x மைனஸ் 11x இஸ் ஈக்குவல் டு 2x தான் வந்து எனக்கு டிஃப்ரென்ஸாக இருக்க முடியும். ஓகேவா? 2x தான் அவங்க கேட்குறாங்க டிஃப்ரென்ஸ் இந்த இன்கம். இப்போ நமக்கு 11x மைனஸ் 9y ஈக்குவல் டு 4,000 அப்படின்னு தெரியும். அதேமாதிரி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்ங்கிறதுனால 2x இஸ் ஈக்குவல் டு 4,000 இதிலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ டிஃப்ரென்ஸ் இந்த இன்கம் வந்து 4,000 rupees. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். If P is the third proportional to 820 and Q is the fourth proportional to 3, 5, 24, then find the value of 2P plus Q. ஸோ இந்த தேர்ட் ப்ரொபோர்ஷன், ஃபோர்த்து ப்ரொபோர்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஸோ இதை பாருங்கள். நமக்கு 3 விதமாக கொஷின்ஸ் கேட்பாங்க இல்லையா? மீன் ப்ரொபோர்ஷன், தேர்ட் ப்ரொபோர்ஷன், ஃபோர்த்து ப்ரொபோர்ஷன். ஸோ மீன் ப்ரொபோர்ஷன் ஆஃப் A, B. A, B 2 நம்பர் கொடுத்துட்டு இதோட மீன் ப்ரொபோர்ஷன் என்னென்னு கேட்டாங்கன்னா ரூட் ஆஃப் A இன்ட்டு B. சரியா? இதுதான் வந்து மீன் ப்ரொபோர்ஷனாக இருக்க முடியும். தேர்ட் ப்ரொபோர்ஷன் ஆஃப் ABC. இப்போ இந்த கொஷினில் வந்து தேர்ட் ப்ரொபோர்ஷன் 8, 20 P இஸ் த தேர்ட் ப்ரொபோர்ஷன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? ஸோ A, B, Cன்னு ஒரு 3 இதை கொடுத்துட்டு தேர்ட் ப்ரொபோர்ஷன் என்னென்னு கேட்குறாங்கன்னா இந்த C ஈக்குவல் டு B ஸ்கொயர் பை A. சரியா? இதுதான் வந்து தேர்ட் ப்ரொபோர்ஷனாக இருக்கும். C இஸ் ஈக்குவல் டு B ஸ்கொயர் பை A. ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது A பை B ஈக்குவல் டு C பை D. இதில் D தான் வந்து ஃபோர்த்து ப்ரொபோர்ஷனாக இருக்கும். சரியா? D இஸ் ஈக்குவல் டு BC பை A. ஓகேவா? இதுதான் பேசிக்ஸு. இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக போட்டுடலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கொஷினில் P இஸ் த தேர்ட் ப்ரொபோர்ஷனல் டு 8, 20. அப்போ P இஸ் ஈக்குவல் டு என்ன வரணும்? 20 இன்ட்டு 20, பை 8. சரியா? இதுதான் Pயாக இருக்க முடியும். பிகாஸ் A, B, C தான் தேர்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் இல்லையா? அதில் C தான் தேர்ட் ப்ரொபோர்ஷன். இங்கே B இருக்க வேண்டியதில் 20 இருக்குது, A இருக்க வேண்டியதில் 8 இருக்குது. ஸோ P இஸ் ஈக்குவல் டு 20 இன்ட்டு 20 B ஸ்கொயர் பை A. இங்கே இருக்குது பாருங்கள், B ஸ்கொயர் பை ஏன்னு இருக்கா? ஸோ 20 இன்ட்டு 20 பை 8. இது என்ன வரும்? 50யா? 400 பை 8. இப்போ ஃபோர்த் ப்ரொபோர்ஷனல் டு
Q வந்து fourth proportional to 3, 5, 24. இப்போ 3, 5, 24, Q. Sorry. So 3, 5, 24, Q. Q is the fourth proportional. அப்போனா 3/5 is equal to 24/Q னு இருக்கும். Q is equal to 24 into 5 divided by 3. இது சால்வ் பண்ணணும் 8 5s are 40. ஸோ Qயோட வேல்யூவும் எனக்கு தெரிஞ்சிடுச்சு, Pயோட வேல்யூவும் தெரிஞ்சிடுச்சு. சரியா? அப்போ 2 times of P plus Q தான் கேட்குறாங்க. இப்போ ஒரு 100 plus ஒரு 40, 140. ஓகே, ஜஸ்ட்டு அந்த தேர்ட் ப்ரொபோர்ஷன் ஃபோர்த் ப்ரொபோர்ஷனோட ஐடியா இருந்தாலே போதும். ஓகேவா? ரைட், நெக்ஸ்ட்டு அப்புறம் ஏஜஸ் பேஸ் பண்ணி இருக்கிறது. இந்த ரேஷியோனாலே ஏஜஸ்ஸு அதெல்லாமே வந்துடும் இல்லையா? பார்ட்னர்ஷிப்பு. அட் ப்ரெசன்ட் ஏ இஸ் யங்கர் தேன் பி பை 80 years. ஓகே, இஃப் 4 years ago their age were in the ratio 1:2, then what is the present age of B? ஓகே, இப்போ நவுன்னு வச்சுக்கலாம். சரியா? இது வந்து ஏ, இது வந்து பி. இப்போ வந்து ஏ இஸ் யங்கர் தென் பி பை 8 yearsனா, இப்போ இவர் எக்ஸாக இருந்தார்னா இவர் வந்து எக்ஸ் ப்ளஸ் 8 yearsஆக இருப்பார் இல்லையா? ஏ இஸ் யங்கர் தென் பி பை 8 years நவ். இஃப் 4 years ago, 4 years agoனா இங்கே -4, ரெண்டு பேருக்கும் -4 பண்ணணும். அதாவது எக்ஸ் -4, இங்கே எக்ஸ் ப்ளஸ் 8 -4னா இங்கே என்ன வரும்? எக்ஸ் ப்ளஸ் 8 -4 which is equal to x plus 4. ஓகேவா? ஸோ 4 years ago their ages were in the ratio 1:2. அதாவது இதோடைய ரேஷியோ வந்து 1:2 இருக்குது. இப்போ நான் எக்ஸ் -4 டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் 4ஓட ரேஷியோ வந்து என்னது? 1:2. இதுலேருந்து சால்வ் பண்ணி எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம், முடிஞ்சு போச்சு. 2x - 8 is equal to x plus 4. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 12. எக்ஸோட வேல்யூ வந்து 12னா வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் பி? பர்சன்டேஜ் ஆஃப் பி வந்து என்னது? எக்ஸ் ப்ளஸ் 8. ஓகேவா? அப்போ 20 தான் வந்து பியோடைய ஏஜாக இருக்க முடியும். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இன்னொரு இந்த ஏஜ் ரிலேட்டடான சம் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் இருக்குது. ஸோ அதை ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இந்த சம்மை சால்வ் பண்ணிக்கலாம். Sum of 3 numbers is 98. Ratio of the first to the second is 2:3. First, second 2:3, and second and that of the second to the third is 5:8. 5:8. Okay, then the third number is, so இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 2 into 5 10, அடுத்து 3 into 5 15, அடுத்து 3 8s are 24. இதுதான் வந்து என்னது? ஃபஸ்ட்டு நம்பர், செகண்ட் நம்பர், தேர்ட் நம்பருக்கான ரேஷியோ. அவ்வளோதான். ஓகேவா? இதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அவங்க தேர்ட் நம்பர் கேட்குறாங்க. தேர்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு 24ஓட மல்டிபிளாக தான் இருக்க முடியும். ஸோ 24ஓட மல்டிபிள் ஒன்று தான் இருக்குது, 48. அவ்வளோதான், அதுதான் ஆன்சர். ஓகேவா? இல்லை இன்னும் இதை கரெக்டாக சால்வ் பண்ணணும்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 98 வரணுமா? 25 49. ஸோ இந்த 49 தான் வந்து இந்த 98 அப்படின்னா 24 எவ்வளவு? ஓகே, சால்வ் பண்ணால் என்ன வரும்? 48 வரும். இது 2 டைம்ஸ் போகும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 48. பேசிக் சம் சிஜிஎல், ரீசன்ட் சிஜிஎல்லில் கேட்ட ஒரு கொஷின். ஸோ டயர் 1ல் இந்த மாதிரி கொஷின் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஸோ இந்த சம் நீங்கள் ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணி ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இட்ஸ் பேஸ்ட் ஆன் ஏஜஸ். ஓகேவா? போன சம் ஒன்று சால்வ் பண்ணோம்ல, அதே மாதிரி தான். ஆஃப்டர் 4 yearsன்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு, A, B and C divide an amount of rupees 10500 amongst themselves in the ratio 5:7:9 respectively. If each one gets rupees 500 more, then what will be the ratio of the amounts with A, B and C? Okay, so first தனித்தனியாக எல்லாருக்கும் எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு நம்ம செக் பண்ணிடலாம். ஓகேவா? ஏபிசி வந்து 5:7:9 இருக்குது இல்லையா? ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன வரணும்? 21. ஸோ இந்த 21 தான் வந்து இந்த 10,500 அப்படின்னா ஒரு பார்ட் எவ்வளோன்னு பாருங்கள். ஒரு பார்ட் வந்து 500. ஒரு பார்ட் வந்து 500. ஸோ இப்போ ஒரு பார்ட் 500னா இப்போ ஏயோட வேல்யூ வந்து என்னது? 5 into 500 2500. ஓகேவா? பியோடது என்னென்னு பார்த்தோம்னா 3500. சியோடது என்னென்னு பார்த்தோம்னா 4500. அவ்வளோதான். இப்போ எல்லாருக்கும் என்ன சொல்கிறாங்க? இஃப் ஈச் ஒன் கெட்ஸ் rupees 500 more, அப்போ இவருக்கு என்ன ஆயிடுது? 3000 ரூபா ஆயிடுது. அடுத்து இவருக்கு வந்து 4000 ரூபா ஆயிரும்.
இவருக்கு வந்து ஒரு 5000 ஆயிரும். ஸோ இது இப்போ என்ன ரேஷியோவில் இருக்குது? 3:4:5 ரேஷியோவில் இருக்குது. அவ்வளோதான். ஆப்ஷன் ஏ. ஓகே, பக்கா பேசிக் கொஷின். ஸோ ரொம்ப பேசிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காம விட்டுறாதீங்க. அப்கமிங்கில் தான் நான் நல்ல கொஞ்சம் கஷ்டமான கொஷின்ஸ்லாம் இருக்கும். சரியா? ஸோ கண்டினியூஸாக பார்த்துட்டே இருங்க. ஓகே, ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே சிஜிஎல்ல கேட்ட ரேஷியோ கொஷின்ஸ். அடுத்து வந்து வேறு ஒரு எக்ஸாம் சிஹெச்எஸ்எல் இல்லைனா சிபிஓவில் கேட்குற கொஷின்ஸு அதை நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சிஜிஎல்ல இவ்வளோ தான் ரேஷியோ கொஷின்ஸ் கேட்டுருந்துருக்காங்க. ஓகேவா? ரைட்டு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அகெயின் சம் இன்ட்ரெஸ்டிங் கொஷின்ஸோடு நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.